டிசிஆர் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1580 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா கட்டியிருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம். வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் டோர் வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கனாலே தெரியும், சுற்றியுமே ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க. நம்ம எல்என்டி பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு 100 மீட்டர்ஸில் கேரளா போகிற வழியில் மதுக்கரை கட்ரோடு தாண்டணுன்னு அமைஞ்சிருக்க ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வெளியிலேயும் 30 அடி ரோடு, பெரிய ரோடாக இருக்குங்க. வால் டைல்ஸ் வெளியிலே ஒட்டியிருக்காங்க. நீட்டாக பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குது பார்க்குறக்கு. டோர் பார்த்திங்கன்னா தேக்கில் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துருக்கோம். டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. நல்ல ஒரு ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா 16க்கு 16 சைஸில் பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து நம்ம வெளியில் போய்க்கிற மாதிரி ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க. விண்டோஸுமே பார்த்திங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கிச்சன் பற்றி பார்க்கலாங்க. கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா 8க்கு 10 சைஸில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் வெளியே கொடுத்துருக்காங்க. கிச்சனு கொஞ்சம் ஸ்பேசியஸான கிச்சன் தான். அதுலேயே ஸ்டோர் ரூமுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. பைப் கனெக்ஷன் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சதுங்க. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்க வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். புது வீடுங்க மக்களே. 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஹாலில் 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல பிரைட்டாக இருக்குது. ஈவினிங் டைமில் எடுத்த வீடியோங்க இது. ஆனால் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஏரியாவை பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே எல்லாமே இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. ஸ்டோர் ரூம் 4க்கு 5 சைஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கார் பார்க்கிங் சொல்ல மட்டும் போர்ட்டிகோ பார்த்திங்கன்னா 10க்கு 13.6 சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட. இந்த ஸ்டேர்கேஸில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸில் சைடில் கிளாஸ் ஒர்க்ஸ் போட்டு எஸ்எஸ் மெட்டீரியல் போட போகிறாங்க. அது உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷனல் இருந்தால் கூட பண்ணி கொடுத்துடலாம். கீழே இருக்க பெட்ரூம் பார்த்திங்கன்னா 16க்கு 10 சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. எந்த லைட்ஸுமே நம்ம போடலை. ஆனாலும் வீடு நல்லா வெளிச்சமாக தாங்க இருக்குது. சன்லைட் சுற்றியும் வர மாதிரி பின்னாடி 2 சைடு வீடு வந்தாலும் சன்லைட் நல்லா உள்ளே வர மாதிரி தான் ஸ்பேஸஸாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் விண்டோஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இந்த பெட்ரூம் ஃபுல்லாக வியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸஸான பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாங்க. ஸ்டெப்ஸுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் 4 அடி கொடுத்துருக்காங்க. திரும்புகிற இடத்துல பீரோ எடுத்துகிட்டு போகிறக்கு எதுவுமே நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸும் ஸ்டெப்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஹால் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல வெளிச்சமாக இருக்க ஒரு ஏரியாங்க. ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே ஃபுல்லாமே நல்ல வெளிச்சம் வர்றதுக்கு காற்றுக்கு நல்லா வர ஒரு ஏரியாவில் தான் பண்ணியிருக்காங்க. வர மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இங்கே பால்கனி கொடுத்துருக்காங்க இங்கே ரைட்டில். அதையும் நம்ம கடைசியாக பார்ப்போம். கீழே இருக்க வெளியில் இருக்க அந்த டோர் வழியாகவும் கடைசியாக பார்ப்போங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 சைஸில் நல்ல ஸ்பேசிஸான ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூமும் அட்டாச் பாத்ரூமும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அஞ்சுக்கு 4.6 ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரெடி டு மூவில் இருக்க வீடுங்க. ஏன்னா எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெப்ஸுக்கு வைக்கிறது முன்னாடி எலிவேஷன் சின்ன ஒர்க்ஸ் மட்டும் முடிச்சு 5 டேஸில் பார்த்திங்கன்னா நம்ம கீ ஹேண்ட் ஓவர் வாங்கிக்கலாங்க. கிரைய முடிகிறதுக்கு முன்னாடி கூட அட்வான்ஸ் பண்ணி லோன் போடுறதுனால 100% இதுக்கு லோன் பண்ண முடியாது. 90% கண்டிப்பாக லோன் பண்ணலாங்க. இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பாத்ரூம் அவுட்டரில் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. லாபி ஏரியா 10க்கு 5 சைஸில் கொடுத்துருக்காங்க.
இந்த இடத்துல. இப்போ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெட்ரூம் நீங்கள் எடுக்கிறனா கூட இந்த இடத்துல எடுக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேசிஸான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம கீழே வந்து பார்ப்போங்க. சுற்றியுமே ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கொடுத்துருக்க வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். பேக் சைட் தோட்டங்கள் இருக்குது. பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோங்க. நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி உள்ள ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. கீழே வந்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வாஸ்துப்படி தான் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி 250 அடியில் போர் இருக்குங்க. அதுலேயே நல்லா தண்ணிங்க. தண்ணிக்கு ப்ராப்ளம் கிடையாதுங்க இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவுட்ரு பாத்ரூமும் ஒன்று கொடுத்துருக்காங்க. துவைக்கிற கல் கொடுத்துருக்காங்க வெளியில். இங்கே நல்ல ஸ்பேசிஸாகவே கொடுத்துருக்காங்கங்களா. வில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.